கொடூரமான மனிதர்களால லைக்காங்கிற ஒரு அப்பாவி நாய் நரக வேதனையில நெருப்புல கருகி இறந்திருக்குங்க. காரணம் 1957 அமெரிக்காவும் ரஷ்யாவும் நாங்க தான் வலிமை மிக்க நாடுங்கிறத காமிக்க ஒரு கோல்டு வாரே நடத்தினாங்க. அப்பதான் ரஷ்யாவான சோவியத் யூனியன் மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி மாஸ்கோல உள்ள தெரு நாய்க்கு லைக்காங்கிற பேர் வச்சு ப்ராப்பரா ட்ரைனிங் கொடுத்து நல்ல ருசியான உணவு கொடுத்து விண்வெளிக்கு அனுப்ப முடிவு பண்ணாங்க. நமக்கு நல்ல சாப்பாடு கொடுத்து பாத்துக்கிறதால லைக்காவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பாவம் அதுக்கு தெரியாது எவ்வளவோ வலி அனுபவிச்சு இறந்து போவோம் அப்படின்னு. 1957 நவம்பர் 3 ஸ்புட்னிக்ங்கிற ஸ்பேஸ் கிராஃப்ட் குள்ள லைக்காவை உட்கார வச்சு ராக்கெட்டை விண்வெளிக்கு அனுப்புனாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு விலங்குகள் பிடிக்கும்னா வீடியோவை லைக் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச விலங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ராக்கெட்ல இருந்து வந்த சவுண்டுக்கு லைக்காவோட ஹார்ட் பீட் 5 மடங்கு வேகமா துடிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்ச நேரத்துல சேட்டலைட் ஸ்பேஸுக்கு வந்து சேர்ந்துச்சு. அதுல நடந்த டெக்னிக்கல் இஷ்யூ கோளாறால கூலிங் சிஸ்டம் ஃபெயிலியர் ஆகி சேம்பர் ஃபுல்லா அதிகமான ஹீட் உண்டாகி கொஞ்சம் கொஞ்சமா எரிஞ்சு எவ்வளவோ வலி அனுபவிச்சு தான் கடைசி மூச்சை விட்டு இறந்து போச்சு. லைக்கா பண்ண சாதனையால இப்ப ரஷ்யால மிகப்பெரிய செலவு வச்சிருக்காங்க.